அடுத்தது இந்த எக்ஸி இருக்கு பாருங்க, எவ்வளவு எக்ஸி வித்துருக்கேன். இது செம்மையா செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பம்பர் இந்த கொடி கம்பமே 30,000 ரூபாய் இருக்கு. இந்த ஆர்னோட இந்த பம்பர் கொடி கம்பமே 30,000 ரூபாய்க்கு செலவு பண்ணறான். இந்த கொடி கம்பமே பெருசுங்க, எல்லாமே சின்ன. இது ரொம்ப பெருசு. இது கொடி கம்பமே எவ்வளவு கட்டுல அவ்வளவு நல்லா இருக்கு. வண்டியே சுத்தமா இருக்கு. பிளாக் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். வெளியே இருந்து பார்த்தா கண்ணாடி கருப்பு, உள்ள இருந்து பார்த்தா தெளிவா தெரியும். அந்த ஸ்டிக்கரை கூலிங் கிளாஸ் ஸ்டிக்கர் ஃப்ரண்ட்ல இருக்கிறது மட்டுமே 9,000 ரூபாய். அவ்வளவு குவாலிட்டி பிராண்டட் இது போட்டிருக்குது. தெரிஞ்சா உங்களுக்கு வண்டி கருப்பா தெரியுதா, ஆனா உள்ள இருந்து உட்காந்து வெளியே பார்த்தா வெளிச்சமா கரெக்டா இருக்கும். யார் போறாங்க கூட தெரியும், அந்த மாதிரி குவாலிட்டியில ஒட்டிருக்காங்க. வண்டி ஃபுல் கூலிங் ஸ்டிக்கரு, மொத்தம் சேர்த்து கூலிங் ஸ்டிக்கருக்கே 17,000 ரூபாய் கொடுத்தாருங்களாம். ஃப்ரண்ட்ல இருந்து சுத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து. பம்பர் 30,000 வண்டி சரியா வச்சிருக்காரு. ஷோரூம் கண்டிஷன் வண்டி. XE 500 டாப் மாடல், ஏசி, பவர் ஸ்டார்டிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஹேர் பேக் எல்லாமே இருக்கு. கம்பெனி சர்வீஸுங்க, கம்பெனி சர்வீஸ் வண்டி. 1,17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். தெளிவா வண்டி, 4 டயரும் புது டயரு, அலாயில வந்துடும். வண்டி சுத்தமா இருக்கு, எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி. டாப் மாடலு XE 500 14 மாடலுங்க, 12 இல்ல 14 மாடலு, 2014, ரெண்டே ஓனரு. தெளிவா வண்டி. வண்டிக்கு செலவு மட்டுமே 1,00,000 1,50,000 ரூபாய்க்கு பண்ணிருக்காருங்களா. இது வண்டி எல்லாமே எப்படி இருக்கு தெரியுங்களாங்க, அப்படியே சீரின்னு போதுங்க. ஏசி வேற லெவலு, வண்டி வேற லெவலு, எப்படி சொல்றதுன்னே தெரியல. கோடியில ஒரு வண்டி இது. நான் எவ்வளவு எக்ஸி கொடுத்துருக்கேன். இதை இந்த மாசமே நான் ஒரு 6 வண்டி கொடுத்துட்டேன். இந்த 27 வண்டியில 6 வண்டி எக்ஸிவே போயிடுச்சு. இந்த வண்டி கோடியில ஒரு வண்டி மாரி இருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. தெளிவான வண்டிங்க, பக்கா கண்டிஷன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு இந்த மாதிரி வண்டி எடுத்தா 8,00,000 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். 8 லட்சத்துக்கு கீழே கொடுக்க மாட்டாங்க. நான் 7 லட்சத்தை உடச்சு வாங்கி தரேங்க. பாட்டி 7,50 கேட்டாரு, 7 உடைக்கிறேன். நேரில் வாங்க, ஒரு 6,85க்கு பண்ணி தரேங்க. தெளிவான வண்டி. எப்படி சொல்றேன், தெளிவுனா தெளிவு, அது வேற. இந்த ஸ்டிக்கர் எடுத்து கொடுக்குறேன். நீங்க 500 கிலோமீட்டர் போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாருங்க, வார்த்தை சொன்ன மாதிரி ஆயில் அடிக்காது. அவ்வளவு தெளிவான வண்டி. மகேந்திரா XE 500 6,85க்கு என் சப்ஸ்கிரைபருக்கு தரேங்க. வண்டிக்குள்ள ஆள் இருக்காங்க, ஆனா இங்க இருந்து பார்த்தா அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. குவாலிட்டி பாத்தீங்களா, ஒரு விஐபி வண்டிங்க இது. அவர் விஐபி போறது தெரியக்கூடாதுன்னு, அந்த விஐபிக்காக அந்த ஆள் தெரியக்கூடாதுன்னு அவரு ஸ்டிக்கருக்கு மட்டுமே 17,000 யாருங்க செலவு பண்றாங்க. செம்ம குவாலிட்டி வண்டி. ஆனா உள்ள இருந்து பார்க்கட்டும், இங்க எல்லாமே தெளிவா தெரியும். பக்கா கண்டிஷன் வண்டி. இத பாருங்க, இன்ஜின் காட்டுறேன். இன்ஜின் அங்க இது சீல்டு இன்ஜினுங்க, சீல்டு இன்ஜின். வண்டியோட இன்ஜின் எப்படி தெரியுமா இருக்குங்க, ஒரு சின்ன வண்டி, பெட்ரோல் வண்டி, ஒரு I10 ஸ்டார்ட் பண்ண எப்படி இருக்கும், மொல்லமா சத்தமே இல்லாம அந்த குவாலிட்டியில இருக்குங்க. அது வைரத்தை எடுத்து பாருங்க, வைரம் வைரம். பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டேன். பாருங்க கம்பெனி சர்வீஸ் வண்டி. 1,17,000 தான். தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷன். இதை கை வைக்கிறேன், ரேஸ் பண்ணுவா. 1.4 அவாக்கு இன்ஜின். எங்கெங்க ஆயில் அடிக்குது பாருங்க, எங்க அடிக்குது. இத பாருங்க, இன்னொரு இருக்கிறேன். ரேஸ் பண்ணுவா. எங்க அடிக்குது காமிப்பா, எங்க அடிக்குது ஆயிலு. வேற மாதிரி இருக்கும். சுத்தமான வண்டி. காஞ்சிபுரத்துல இருந்து இந்த வண்டியை நானே ஓட்டுன்னு வந்தேங்க. நான் ஒரு பெரிய ஆளு, சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான், நம்மளே போன நேரா போனேன். காஞ்சிபுரத்துல நான் ஓட்டுன்னு வந்தேன், 100 கிலோமீட்டர் ஓட்டுன்னு வந்தேன். சொல்றேன், அவ்வளவு இன்னைக்கு ஒரு புது வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த ஃபீலோட டாப்பா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல வண்டி வந்திருக்கு. 6,85க்கு எப்படியாவது பேசி வாங்கி தரேங்க. எப்படி இருக்கு வண்டி, வேற வேற மாதிரி சரியான குவாலிட்டி. பாருங்க, அந்த குவாலிட்டிக்கே இருக்குங்க. ஒரு சின்ன சிறுத்தை சிங்கத்தை பாக்குற மாதிரி இருக்குங்க. சிங்கம் முறைச்சு பார்த்தா எப்படி அது மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா. வண்டி பக்கா கண்டிஷனு, ஒரு பெரிய ஆள் தண்டி. சரி, அந்த கொடி கம்பம் பாருங்க, தெரியுதுங்களா. இதுவே செம பெருசுங்க. நேரில் வந்து பாருங்க, அவ்வளவு தெளிவா வண்டி வந்திருக்கு. ஆனா நிக்காதுங்க, இந்த வண்டி நிக்காது. என் அனுபவத்துல சொல்றேன், உடனே வித்துரும். அவ்வளவு டாப்பா இருக்கு வண்டி. டாப் மாடலு. செட்டு காமிக்கிறேன் பாருங்க. சாவி கூட பாருங்க, சாதா இல்ல, சூப்பரா இருக்கும் லுக்கா. சாவி கூட வண்டி பாருங்க, தெளிவான வண்டிங்க, பக்கா கண்டிஷனு. இந்த பாருங்க, டச் செட்டு பாருங்க, ஏர் பேக் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க வண்டி. சரியான வண்டி. ஆனா இதை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னா உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு நான் சொல்றது, நான் சொல்லுவேன் ஒன்னொன்னு வேற மாதிரி இருக்கணும். அந்த வேற மாதிரி வண்டி தான் இது. மிஸ் பண்ணாதீங்க, வாங்க, எப்படியாவது வாங்கி தரேன்.
685 வாங்கி தராங்க, எப்படியாவது பேசி வாங்கி தராங்க. பாட்டி 7000 ரூபாய் கேட்கறாரு. பெரிய ஆளுதான் வண்டி, நேரில் வாங்க யாருன்னு சொல்றேன். என்கிட்டலாம் விஐபி வண்டிங்க நிறைய வருங்க. இது மட்டும் இல்ல, நிறைய வரும். உள்ளே பாருங்க, எப்படியே இருட்டா இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவு தெளிவா வண்டி. இத பாருங்க, இங்க இருந்து பார்த்தா எப்படி இருக்கு தெரியுதுங்களா? ஆண்டுட்டு வெளியே போய் பார்த்தா தெரியாது. இத பாருங்க, இத பாருங்க, இது தெரியுதுங்களா? அதே உள்ள இருந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, உள்ள இருக்கிறது எதுவுமே தெரியாது. அவ்வளவு குவாலிட்டியான வண்டி. இத தெரியுதுங்களா? அதே நான் இப்படி இருந்து பார்த்தேன்னா வானம் தான் தெரியும், கண்ணாடிக்கு உள்ள யாருக்கான்னு தெரியாது. அவ்வளவு குவாலிட்டியா சரியான வண்டி. சென்ட்ரலா கூட வந்துடும், தெளிவா இருக்கு. நம்பி வாங்க. XC500 சரியா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. தந்தா எப்படி கொடுப்பேன்? சுத்தமா என் மக்களுங்க, என் சொந்தக்காரங்க. நீங்க உங்களுக்கு நல்ல வண்டி தான் கொடுப்பேன். நேரில் வந்து பாருங்க, அவ்வளவு தெளிவா இருக்குங்க.